அனைவருக்கும் வணக்கம். ராதகிருஷ்ணா. 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்கான பொது பலன்கள் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். சிம்ம ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்துல காஷனா இருக்கணும், எந்தெந்த விஷயத்துல இவங்களுக்கு டிராவல் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல எது இவங்களுக்கு நன்மை தர மாதிரி இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல இவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் அறவே கூடாது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இப்போ பார்க்கவிருக்கிறோம். சிம்ம ராசியை பொறுத்தவரை குரு 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகியிருக்கார். குரு பயிற்சி மட்டும்தான் நமக்கு 2026ல இருக்கு. மற்றபடிக்கு சனி அட்டமஸ்தானத்திலும் ஜென்மத்தில் கேது மற்றும் 7ஆம் இடத்தில் ராகு, இது இப்படியே தான் தொடரப்போகிறது. ஸோ 2026ஐ பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாபத்தில் தான் குரு இருக்கிறார். அப்படிங்கிறதுனால லாபகரமான நிறைய விஷயங்கள் நடக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ நமக்கு 12ஆம் இடத்தில் விரயத்தில் சென்று உச்சமாக போகிறார். 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான குரு 12ஆம் இடமான கடகத்தில் சென்று உச்சமாக இருக்கிறார். சரி, இதுல இருக்கக்கூடிய லாபங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அஷ்டம சனி அப்படிங்கும் போது பேசிக்காவே சில விஷயங்கள் நம்ம சொல்றதுதான். புதிய இடமாற்றங்கள் அனாவசியமா பண்ண வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டு விட வேண்டாம். வேலையில பெட்டர்மெண்ட் இருக்கிற இடத்துல நீங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க ஒரு சேஞ்ச் கிடைக்குது அப்படின்னா மாறிக்கலாம். புதிய வேலைகளை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது இந்த பீரியட்ல இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். பர்டிகுலரா நட்புல இருந்து எனக்கு வருது, பழைய நட்பு மூலியமா எனக்கு புதுப்பிச்சு கொடுத்தாங்க, நான் புதுசா யாரோட ரெஃபரன்ஸ் மூலியமாவது நான் இருக்கிற இடத்துக்கு போறேன் அப்படின்னா போற வரைக்கும் வேணா கொஞ்சம் பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கலாம். உள்ள போய் ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பா இருக்க செய்யும். சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கிற இடத்தை இருக பற்றி கொள்வது 2026ஆம் ஆண்டு மிக மிக முக்கியம். 26ஆம் ஆண்டினுடைய பிற்பகுதியில் நீங்க இருக்கக்கூடிய வேலையிலேயே உங்களுக்கு ஒரு இடமாற்றத்துக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அது 26 செகண்ட் ஹாஃப்லயோ இல்ல 27 முதல் பாதியிலயோ நடக்கக்கூடும். அது நீங்க உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்களா வேலை மாறுறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட் அப்படிங்கறத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது ஒரு விதமான விரக்தியை கொடுக்கக்கூடும். இதை தவிர்ப்பதற்கான முக்கியமான ஒரு பரிகாரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இறை ஆண்மை, அதை ஆன்மீகத்தை கையில் எடுப்பது. பர்டிகுலரா 5ஆம் அதிபதி இப்போ உச்சமாகிறார் அப்படிங்கிறதுனாலையும் ஜென்மத்தில் கேது இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலுமே உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்க போகாத ஒரு ஸ்பிரிச்சுவல் டோர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்யாத ஒரு வழிபாடு அப்படிங்கிறது புது விஷயத்துல உங்களுக்கு சொல்ல தெரியும். இது நாள் வரைக்கும் நீங்க இஷ்ட தெய்வமா வச்சுட்டு இருந்த ஒரு தெய்வத்தில இருந்து ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் கன்வெர்ட் ஆகி தொடர்ந்து நீங்க அதை வழிபாடு செய்யக்கூடியதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒரு ஆன்மீக பாதையினுடைய கதவு உங்களுக்கு திறக்கும். ஸோ இதை கண்டிப்பா கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இதுக்கான காரணம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நிறைய கேள்விகளை கொடுப்பார். பொதுவாக மனதில் எதையும் அப்படியே வைத்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சிம்மராசி கிடையாது. அவங்க சிரிச்சுக்கிட்டேவோ இல்ல நேரடியா மூஞ்சல் அடிச்ச மாதிரியோ கேட்டுருவாங்க. ஆனா இப்போ நீங்க நினைக்கிற கேள்விகளை உங்களால யார்கிட்டையும் கேட்க முடியாது. ஏன் நான் கேட்காம இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே இருக்கும். இப்போ உங்களுக்கு திறக்கக்கூடிய கதவு அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் டோர், ஒரு ஆன்மீக பாதை. நீங்க இது வரைக்கும் ஃபாலோ பண்ண இவங்க ஒரு ஜாலியான பர்சன். இறையருள் அதிகமாக கிடைத்திருக்கக்கூடிய ராசிகள் சிம்மராசி சிம்ம லக்னம் மிக முக்கியமானது. ஆனாலும் இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கிறது, இந்த குரு உச்சமான பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கிறது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப். அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நான் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? நிறைய விரக்தி ஏற்படும், கணவன் மனைவி உறவு சிக்கல் ஏற்படும். இது இருக்கும் பொழுதுமே கணவன் மனைவி உறவு சிக்கல் ஏற்படக்கூடும். குருவினுடைய பாசிட்டிவான ராசிகள்ல உங்க கணவனோ மனைவியோ வந்துட்டா பெரிய பிரச்சனை இல்லை. இல்லைன்னா உங்களுக்கு நிச்சயமாக கணவன் மனைவி உறவு சிக்கல்கள் ஏற்படும். ஸோ வீட்டுல வாண்டடா பிரச்சனையை அவாய்ட் பண்ணணும். இது போன வருஷமும் நான் சிம்மத்துக்கு சொல்லியிருந்தேன், இந்த வருஷமும் அதை தான் சொல்றேன். ஏன்னா அஷ்டம சனி 7ஆம் இடத்தில் ராகு. ஸோ கணவனோ மனைவியினுடைய எதிர்பார்ப்பு பல மடங்கு இருக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்பு டோட்டலி கான்ட்ரடிக்டரியா இருக்கும். ஸோ அதனால வீட்டுக்குள்ளார ரெண்டு பேரும் இந்த டைம்ல ஒரு விஷயத்த ஒரு லாங் டைம் சால்வ் ஆகாத பிரச்சனை இல்ல புதுசா உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளா இப்ப நான் பேசி தீக்கிறேன் பெருவடின்னு சண்டையை வளர்க்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் சரின்னு போயிடுறது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே முக்கியம். நீங்க சிம்மராசியா இருந்தாலும் சரி, உங்க பார்ட்னர் சிம்மராசியா இருந்தாலும் சரி, இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கசப்புணர்வை நீங்க தவிர்த்துக்கலாம். இல்லைன்னா நாள் கணக்கா பேசாம இருக்கிறது, பிரிந்து இருக்கலாமாங்கிற எண்ணம், இந்த மாதிரியான எண்ணங்கள் தோணக்கூடும். அப்படிங்கறதுனால இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. யாருக்கு கை கூடும் காதலுக்கு திருமணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக காதல் திருமணம் கைகூடும். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜென்மத்தில் கேது 7ஆம் இடத்தில் ராகு அப்படிங்கும் பொழுது இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்றவங்க,
காதல் திருமணத்துல இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்றவங்களுக்கு நிச்சயமாக இந்த பீரியட்ல வீட்டிலேயும் சம்மதம் பெற்று திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். நார்மலி திருமணம் நிச்சயிச்சிருக்காங்க, எனக்கு நான் திருமணம் பண்ணிக்க போறேன்னா இந்த நிச்சயதார்த்தம் டு கல்யாணம் ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அது எவ்வளவு சின்னதா பண்ண முடியுமோ அவ்வளவு சின்னது பண்ணிக்கோங்க. எவ்வளவு சீக்கிரம் திருமணத்தை நோக்கி நகர்த்த முடியுமோ நகர்த்திக்கோங்க. 3 மாதத்துக்கு மேல வெயிட்டிங் பீரியட் வச்சுக்கிறதுங்க இட்ஸ் நாட் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த பீரியட்ல சிம்மத்திற்கும் அவங்களுடைய பார்ட்னருக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு தோன்றும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு, நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு கேப் இப்ப விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வேண்டாம் திருமணம்னு நீங்களேவோ அல்லது உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்க ஆணோ பெண்ணோ முறித்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ஸோ அதனால அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க இதை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்படித்தான் அப்படின்னு நீங்க இப்ப யாருக்கும் சொல்லி ஸ்தாபிச்சாக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. திருமண காரியங்கள்ல இது ரொம்ப ஞாபகமா வச்சுக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் ஷார்ட் டேர்ம். இது வந்து உங்களுக்கு கேது ஜென்மத்தில் இருக்கும் வரை 2026 முடியும் வரை இருக்கக்கூடியதான். அதுக்கு பிறகு இது மாறிடும், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே மாறிடும். ஸோ அதனால இப்பவே இதை வந்து ஒரு விஷயமா எடுத்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி இதனால ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல் வர்ற அளவுக்கு இதை வந்து நீங்க பெரிய விஷயமா கொண்டு போயிடாம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல சிம்மத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும். வேலை மாற்றம் வேண்டாம் அப்படிங்கறது சொல்லியிருக்கேன். இறை வழிபாடு எவ்வளவுக்கு எவ்வளவு செய்றீங்களோ அவ்வளவுக்கு நன்மை இருக்கும்னு சொல்லியிருக்கேன். சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு அதே விஷயம் தான். கணவன் மனைவி உறவு விஷயங்கள்ல கவனம் தேவை. தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. தாய்க்கோ தந்தைக்கோ கண்டிப்பாக ஹெல்த் ப்ராப்ளம் வரும். கணவன் மனைவிக்கு, அதாவது நீங்க கணவன் தான் மனைவிக்கும், நீங்க மனைவினா கணவனுக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். பெண்களுக்கு, அதாவது கணவனுக்கு அதிகமாக ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ உங்களோட துணைக்காக ஹெல்த் எக்ஸ்பென்சஸ், பெற்றவர்களுக்காக ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் பண்ற மாதிரி தான் இந்த இயர் வரும். ஸோ மெடிக்கல் இன்சூரன்சஸ்லாம் ஏதாவது கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவரேஜ் ஆகிக்கும். நீங்களுமே வந்து வெளியே இந்த ஆன்மீகத்திற்காகவும் சரி, ஏன்னா ஆன்மீகம் ஒரு பாத் உங்களுக்காக ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றேன், அது ரீதியாகவும் ஸ்பிரிச்சுவல் டிராவல்ஸ் வந்து உங்களுக்கு அமையும். அது போகவும் கொஞ்சம் டிராவல் எல்லாம் பண்ணுவீங்க. 12ல குரு உச்சமாகிறார் இல்லையா, அதனால டிராவல் எல்லாம் பண்ணுவீங்க. இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 12ல குரு உச்சமா இருக்காரு. ஸோ இப்போ நீங்க போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க, ஒரு கேப் விட்டு மே மாசத்துக்கு பிறகு திருப்பியும் அந்த மாதிரியான டிராவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தன்னை போல அமையும். வேலை ரீதியாக, பர்சனலா, ஃபேமிலியோட தீர்த்த யாத்திரை போன்ற அமைப்புகள் ஏற்படும். அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் காஷனா இருங்க. நீங்களும் காஷனா இருங்க, உங்க குடும்பத்தையும் கொஞ்சம் காஷனா பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன மெடிக்கல்ஸ் ப்ராப்ளம்ஸ்னு வந்து அதுல வந்து எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் நிறைய போற மாதிரியான அமைப்பு இருக்கு. அப்படிங்கறதுனால இந்த விஷயம் நீங்க கொஞ்சம் காஷனா சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க வேண்டியது மிக முக்கியம். அஷ்டம சனிக்கு 2026 செகண்ட் ஹாஃப்ல குரு பார்வை கிடைச்சிருந்தனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஷிஃப்ட்ங்கிறது பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டேன். ஸோ ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனா வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி, இடமாற்றமாக இருந்தாலும் சரி, 2026 செகண்ட் ஹாஃப்ல பண்ணிக்கிறது நல்லது. சனி அங்க ஏற்கனவே சுபத்துவமா தான் இருக்கார். குருவினுடைய வீட்டிலிருந்து குருவினுடைய பார்வை பெற்ற சனி வேலையில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனா இருக்கிற வேலையை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நச்சா இருந்ததுன்னா கூட கொஞ்சம் பேர் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தசாபக்திகள் நல்லா இருந்ததுன்னா, நீங்க ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் பெரிய அளவில் ஏற்படாது. இதை தாண்டி உங்களுக்கான வழிபாடு, சிம்ம ராசிக்கான 2026க்கான வழிபாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்து மிக மிக சிறப்பு. உங்களுக்கு நேரடியாக 12ஆம் இடத்துல இருந்து 6, 8 மற்றும் உங்களுடைய 4ஆம் வீட்டை 4, 6, 8 இதுல 4, 8 ரெண்டுமே மோட்ச திரிகோணம். இது வந்து காலபுருஷனுக்கு மோட்ச திரிகோணம் தான், உங்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவான திரிகோணம் தான். அப்படிங்கிறதுனால இறை வழிபாடு வந்து மிக மிக முக்கியம். அதுல தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக முக்கியம். பெருமாள் நரசிம்மமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பு. இந்த கார்த்திகை மாதம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் ஷோலிங்கர் தரிசனம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு. சிம்மராசிக்காரங்க எல்லாருமே ஷோலிங்கர் ஒரு முறை போயிட்டு வரலாம். சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு எப்பொழுதுமே நரசிம்மர் வழிபாடு தன்னையும் தானே என்ன சொல்றது, ஒரு பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். எந்த நரசிம்மர் கோயில் போயிட்டு வந்தீங்கனாலுமே உங்களுக்கு இந்த பாசிட்டிவிட்டி நடக்கும். கொங்கு மண்டலத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து நாமக்கல் நரசிம்மர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நாமக்கல் இந்த வாட்டி எல்லா சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கும் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றேன். ஏன்னா நாமக்கல் வந்து ஒரு மலைக்கோவில். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கும் மலைக்கோவில் வந்து சிம்மராசி சிம்ம லக்னத்துக்கு ரொம்ப சிறப்பு. அதனாலையும் அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் அப்படிங்கறதுனாலையும் அங்கேயே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரும் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். அப்படிங்கறதுனால அஷ்டம சனியினுடைய பாசிட்டிவ் ஒரு வேவும், எல்லாத்துலயுமே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. ஸோ அதனுடைய பாசிட்டிவிட்டி அதிகமா நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நாமக்கல் நரசிம்மர் வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மத்தை பொறுத்தவரை எப்பொழுது தரிசனம் நீங்க நரசிம்மருக்கு எவ்வளவு தரிசனம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது. சனிக்கிழமைகள்ல பண்றது வந்து இப்போ உங்களுக்கு அஷ்டம சனிக்காக நல்லது. ஞாயிற்றுக்கிழமைகள்ல பண்ணது செல்ஃப் பூஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி தான்.
ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமையில் ஒருவேளை உணவு வந்து சாப்பிடாம நீங்க விரதம் இருப்பதும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவும் உங்களோட பர்சனல் ஹெல்த்துக்கான ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டாவே நீங்க எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரை வந்து நீங்க இந்த வழிபாடுகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த 2026 மிக மிக அனுகூலமான ஒரு காலமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க பிசினஸ்ல இருக்கீங்க அப்படின்னா புதிய பார்ட்னர்ஷிப் போடும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க. அது அவங்களுக்கு ஃபேவரபிளாகவும் உங்களுக்கு நெகட்டிவாகவும் மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். இங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப பேரை நீங்க திருப்தி பண்ண முடியாது இந்த வருஷத்துல. நீங்க என்ன பண்ணாலுமே இது நீ இன்னும் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணை வந்து உங்களுக்கு இருப்பாங்க. இஃப் அட் ஆல் அவங்களோ நீங்களோ ஸ்பிரிச்சுவலா இல்லைன்னா இதை நீங்க கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. நான் ஸ்பிரிச்சுவல்னு சொல்றது வெறுமை எனக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வர பக்தியே கொஞ்சம் கடந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. பெருமாள் மீது ஈடுபாடோட, கடவுள் மீது ஈடுபாடோட இருக்கக்கூடியது. நீங்க வந்து சிவ வழிபாடும் பண்ணலாம், நரசிம்ம வழிபாடும் பண்ணலாம். இரண்டுமே சூரியனை வலுப்படுத்தக்கூடிய வழிபாடு அப்படிங்கறதுனால உங்களுக்கு சிறப்பு தான். ஆனா பெருமாளனுடைய சந்தோஷத்துக்காக சேவிப்பது ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் படின்னு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நீங்களோ அல்லது உங்க மனைவியோ உங்க கணவரோ இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சுமூகமா போயிடும். இல்லைன்னா அதை நீங்க வளர்த்து கொள்வது இந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கறத சொல்லி மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி. ராதே கிருஷ்ணா.